சற்று முன் வெளியான செய்தி. மக்களை உஷார். வேகமெடுக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 2 மணி நேரத்தில் சூறாவளி புயலாக வலுப்பெறும். இதனை பற்றியான இந்த செய்தியை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, கனமழை மற்றும் பள்ளிகளுக்கு தொடர்பான விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு மற்றும் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை 11:30 மணி நிலவரப்படி திரிகோணமலையிலிருந்து கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 350 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 530 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 530 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் அதிகரித்துள்ளதால் அதன்படி 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த நிலையில் தற்போது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. அடுத்த 2 மணி நேரத்தில், அதாவது மாலை 5:30 மணிக்கு வடமேற்கில் நகர்ந்து சூறாவளி புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று புயலாக மாறிய பின் நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கும் என கணிக்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று அநேக இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் தஞ்சாவூர், அரியலூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். நன்றி, வணக்கம்.